வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன வேலைவாய்ப்பு பற்றின பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா CPRI சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வேலைவாய்ப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மின் ஆராய்ச்சி நிறுவனம் மின் அமைச்சகம் அதாவது CPRIயில் காலியாக இருக்கிற 44 பணியிடங்களை நிரப்புவதற்காக தான் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ அந்த பணியிடங்கள் என்னென்னா, அதற்கு யாரெல்லாமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள், எப்படி விண்ணப்பிக்கிறது, வயது வரம்பு எவ்வளவு, கல்வி தகுதி என்ன, இதை பற்றின முழு விவரங்கள் தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டேட் என்ன, ஃபீஸ் எப்படி நம்ம பே பண்ணுறது, ஸோ யார் யாருக்கெல்லாமே எலிஜிபிள் ஆகும் அவங்களுக்கு அதெல்லாமே நம்ம முழு விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். CPRI மத்திய மின் ஆராய்ச்சி நிறுவனம் மின் அமைச்சகம் துறையில் காலியிடங்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக 44 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன காலியிடங்கள்னு பார்த்திங்கன்னா உதவியாளர், உதவி நூலகர், டெக்னீஷியன், அறிவியல் உதவியாளர், பொறியியல் உதவியாளர், இளநிலை இந்தி மொழிபெயர்ப்பாளர், இந்த மாதிரி 44 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா 25/5/2025. இந்தியா முழுவதுமே பணியிடம் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய்ட்டு நம்ம இன்னும் முழு விவரங்களையும் பார்த்து கொள்ளலாம். ஸோ இப்போ எந்தெந்த பணியில் எவ்வளோ காலியிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 4 காலியிடங்களும், இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கு 8 காலியிடங்களும், டெக்னீஷியன் கிரேடு 1க்கு 6 காலியிடங்களும், கிரேடு 2க்கு பார்த்திங்கன்னா 23 காலியிடங்களும், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு 1 காலியிடங்களும் கொடுத்துருக்காங்க. அதுபோலவே அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு 2 காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 44 காலியிடங்கள். அதுபோலவே கல்வி தகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு BSc நீங்கள் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். 5 வருட பணி அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிடுவாங்க அது உங்களுக்கு. அதுபோல் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிப்ளமோ நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது அது தொடர்புடைய துறையில் 5 வருட பணி அனுபவம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெக்னீஷியன் கிரேடு 1க்கு பார்த்தீங்கன்னா ITI எலக்ட்ரிக்கல் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுபோல் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்தி அல்லது ஆங்கிலத்தை விருப்ப பாடமாக கொண்ட இப்போ ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அது மாதிரியான பார்த்திங்கன்னா உதவியாளர் தளம் அசிஸ்டன்ட் கிரேடு 2 பார்த்திங்கன்னா BCom, BBA, BSc, BA இந்த மாதிரி நீங்கள் இந்த எல்லாமே நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அசிஸ்டன்ட் லைப்ரரியனும் அதே மாதிரி தான். நூலக அறிவியலில் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாமே தான் கல்வி தகுதி, என்னென்ன பணி, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் முழுவதுமாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போயிட்டு முழுவதுமான டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18லேருந்து 35 வரையும் கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கு எல்லாமே. அதுபோல் டெக்னீஷியன் கிரேடு 1, கிரேடு 2, லைப்ரரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயது வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பள விவரங்களும் அதுபோலவே சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுக்கு 35,000லேருந்து 1,12,000 வரையும் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் தான். டெக்னீஷியன் கிரேடு 1க்கு 20,000லேருந்து 63,000 வரையும் சொல்லியிருக்காங்க. அதுபோலவே அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு சேம் 81,000 வரையிலும், ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு 35,400லேருந்து 1,12,000 வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது நல்ல சேலரி இதுன்னே சொல்லலாம். அதுபோலவே அசிஸ்டன்ட் கிரேட் 2க்கு 81,000 வரையும் சொல்லியிருக்காங்க. இது எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது செலக்ட் பண்ணுறாங்க. டெக்னீஷியன் கிரேடு 1க்கு பார்த்திங்கன்னா சேம் அதே தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அசிஸ்டன்ட் கிரேடு 2 லைப்ரரியனுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது 2 மட்டும்தான் தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா பெண்கள், SC, ST, முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்கெல்லாம் விண்ணப்ப கட்டணம் கிடையாது. மற்ற விண்ணப்பதாரருக்கு 1000 ரூபாயும். டெக்னீஷியன் கிரேடு 1, அசிஸ்டன்ட் கிரேடு 2, அசிஸ்டன்ட் லைப்ரரியனுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள், SC, ST, முன்னாள் இராணுவத்திற்கு கட்டணம் கிடையாது. மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு 700 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா CPRI.RES.in போயிட்டு போயிட்டு கெரியர்ன்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்களோ அது எல்லாமே கொடுத்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை டேட்டு ஆல்ரெடி 5ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 25 வரையும் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். இப்போவே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ அந்த அப்ளை லிங்கில் போனீங்கன்னா சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனோட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபீ,
ஃபைனலாக கன்ஃபார்ம் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி 6 ஸ்டேஜஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணும்போது பார்த்து தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நீங்கள் டைரக்ஷன் எல்லாமே ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் படித்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒன்ஸ் பெய்டு இஸ் நாட் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபரபிள்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் என்டர்டு பை கேண்டிடேட் இஸ் த அப்ளிகேஷன் cannot be modified. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1க்கு 2 தடவை நீங்கள் கிளியராக பார்த்துட்டு ஹிண்ட்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ரெஜிஸ்டர் லிங்க் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் லிங்க்கில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பேஜில் அதெல்லாமே தான் இருக்கும். ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஓடிபி, பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சு அடுத்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்தது நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அப்லோடு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் ஃபீ கேட்கும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீயும் ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த 6 ஸ்டேஜஸில் தான் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ தெளிவாக பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்பு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.